எப்பா இதே திமுக எடுத்து தான்ப்பா அஇஅதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் திமுகவோட அதிகபட்சம் ஆட்சி பண்ண கட்சி. ஆனா, இன்னைக்கு இவ்ளோ கண்டிஷன்ஸ் அதிமுக கூட போட்டு நான் பார்த்ததில்ல. கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு இப்படி போட்டு நான் பார்க்கல. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கூட இப்படி போட்டு நான் பார்க்கல. ஏன்னா, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அருகதை உள்ளவரு. எல்லார் கூடயும் பகல் ஆட்சியில இருந்தவரு. அப்ப இந்த எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவுலாம் பண்றாங்களாடான்னு சொல்லும்போது, இத்தன நாள் நாங்க கதறும்போது என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தெரியாது. நீங்க அரசியலுக்கு புதுசுன்னீங்க. தமிழகத்திலேயே இன்னைக்கு அரசியல்ல சீனியர் அவரு தான். 1977லேருந்து எம்எல்ஏ. அவரு சொல்லும்போது புரியுதுங்களா? இதத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக வந்து இது தாவேக்காவுக்கு ரொம்ப அதீதமான கட்டுப்பாடுகளையோ, விதிமுறைகளையோ விதிக்கிறாங்க. இது ஒரு காழ்ப்பு, ஒரு வன்மமாவே எங்களுக்கு தெரியுது. இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ட்டான ஒரு எஸ்ஓபி தான் நாங்க கேட்கிறோம். எல்லாரையும் போல எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் குடுங்க. ஒரு ஓப்பனா டிரான்ஸ்பரன்ட்டா ஒரு போர்ட்டல் குடுங்கன்னு கேட்கிறோம். அத இன்னும் குடுக்க மாட்றீங்க. ஸோ அது இருந்ததுன்னா, இது பட்டவர்த்தனமா தெரியும். இத குடுக்காமயே இந்த ஆட்சிய முடிச்சுக்கலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுது. பண்ணட்டோன்றேன். மக்கள சந்திக்கிறதுக்கு தாவேக்காவ தடுக்க முடியும்னா, ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா, இன்னும் 2 மாசத்துல எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ண பிறகு, இது காபந்து அரசா மாறிடும். எலக்ஷன் கமிஷனோட பவர்க்குள்ள போயிடும். அப்ப அவங்களும் இதே மாரி பண்றாங்களா? நீங்க அவங்களும் பண்ணா கூட பரவால்ல தாண்டும். ஆனா, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லா கட்சியும் ஒரு போல ட்ரீட் பண்ற ஒரு எண்ணம் உண்டு. அது எங்கங்க இருக்குறீங்க? இங்க எலக்டட் கவர்ன்மென்ட்க்குன்னு தான் நான் கேட்டுட்டு